ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ராம்ஜி, தெய்வ கடாட்சம் சேனல்ல தான் நீங்க முருகன் பத்தி ஆன்மீகம் பத்தி எல்லாம் பேசுவீங்க. இப்ப என்ன ரிலாக்ஸ் வித் ராம்ஜில இப்படி பேசுறீங்க, அதுவும் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பேசு பொருள் ஆயிருக்கு. ஒரு மாநாடு ஏன் நடத்துவாங்க பொதுவா அப்படின்னா, ஒரு கட்சி மாநாடு, ஒரு தமிழ் மாநாடு, ஒரு இலக்கிய மாநாடு அப்படின்ட்டுலாம் நடத்துவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, தமிழை பரப்புவதற்காக, தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக அப்படின்ட்டுலாம் நடத்துவாங்க. இங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்த போறாங்க பிஜேபி பாஜக கட்சியில இருந்து. இதற்கு பின்னணியில ஆர்எஸ்எஸ் இருக்கு, இந்து முன்னணி இருக்கு, சங் பரிவார் தலங்கள் அத்தனைகளும் தொண்டர்களும் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோஷம் போடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம எப்படி திருநெல்வேலி போனாக்கா அல்வா வாங்கிட்டு வரோமோ, அது போல ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஸ்பெஷலை நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தெய்வங்களை எடுத்துக்கிறது பாஜகவினுடைய ஒரு ஸ்டைல். அவங்க ஆட்சியினுடைய ஸ்டைலும் அதுதான், கட்சியினுடைய ஸ்டைலும் அதுதான். அயோத்தினா ராமரையீடு, ஒடிசான்னா பூரி ஜெகநாதரையீடு அப்படிங்கிற மாதிரி. அங்க திடீர்னு ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தாக்க ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. சரி, இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சமீபத்துல தான் வைகாசி விசாகம் கொண்டாடப்பட்டது. அதே போல ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் ஷஷ்டி அப்படிங்கிற திதி வருகிற தருணங்கள்ல நாம முருகனை வழிபடுவோம், ஷஷ்டி திதியில. அதே போல கார்த்திகை நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அன்னைக்கு விரதம் இருக்கிற பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இல்ல, லட்சக்கணக்கான பக்தர்கள் 1000 வருடங்களாக இதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகை விரதம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஷஷ்டி திதியில முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் முருகனை வழிபடுகிற பக்தர்களும் இருக்காங்க. தை மாசத்துல பூசம் விசேஷம், பூச நட்சத்திரம். அதனால தைப்பூசத்துக்கு கடந்த 160 180 வருடங்களாக காரைக்குடின்னு சொல்லப்படுகிற அந்த செட்டிநாட்டு ஏரியாவிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் பழனிக்கு பாத யாத்திரை செல்கிற வழக்கம் 180 வருடங்களா நடந்துட்டு இருக்கு. நானும் 15 வருடங்களாக பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். எங்க மாமா 45 46 வருடங்களாக பழனி பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. இதே போல திருவிடைக்கழி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பின்னாடி பல கிலோமீட்டர் உள்ள போகணும். அங்கே திருக்கடையூருக்கு பக்கத்துல அந்த கோவிலுக்கும் எங்க மாமா 30 வருடங்களுக்கு மேலாக திருவிடைக்கழி முருகனுக்காக பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. காரைக்குடியிலிருந்து சிதம்பரம் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி 6 முறை வீடுகளுக்கும் ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கும் ஒவ்வொரு விசேஷங்களும், ஒவ்வொரு வழிபாடுகளும், ஒவ்வொரு பூஜைகளும், ஒவ்வொரு பரிகாரங்களும், ஒவ்வொரு சடங்குகளும், ஒவ்வொரு சாங்கியங்களும் இருக்க, இங்க முருகப்பெருமான் தமிழ் கடவுளே கொண்டாடப்படுகிறார். மற்ற கடவுள் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் தெலுங்கு கடவுளா அப்படின்ட்டுலாம் உடனே சர்ச்சையை கிளப்பிடாதீங்க. முருகன் மட்டும் தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல இங்க முருகப்பெருமான வணங்காமல் யாரும் இருந்துடல. முருகப்பெருமானுடைய படம் இல்லாத இந்துவாக இருப்பவர்கள், அதுவும் முருக வழிபாட்டை மேற்கொள்ளாதவர்களே இருக்கவே முடியாதுங்கிறதா நிஜம். அப்படி இருக்கும்போது இங்க முருகப்பெருமான் கொண்டு முருக மாநாடு அப்படின்னு ஏன் நடத்துறாங்க? முருகனுடைய பக்தி பரப்பணுங்கிறதுக்காகவா? இல்ல அந்த மாநாட்டுல தான் கந்தசஷ்டி கவசம் படிக்க போறாங்களா? அந்த சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய கந்தசஷ்டி கவசத்தை பாட போறாங்களா? இல்ல எல்லாரும் காவடி எடுத்துக்கிட்டு ஆட போறாங்களா? காவடி ஆட்டம், மயிலாட்டம், வேலாட்டம், கந்தனுக்கும் வேல் வேல், முருகனுக்கும் வேல் வேல், பச்சை மயில் வாகனம், கச்சை வள்ளி மோகனம், கச்சை கட்டி ஆடுங்கட்டி ஒயிலாட்டம்னு ஆட போறாங்களா?
கிடையாது. அலங்காரம் செய்திட்ட மயிலு வேல் வேல், அலங்காரம் செய்திட்ட மயிலு வேல் வேல், நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலு அப்படின்னு வேல் எடுத்து நாக்குல குத்திக்கிட்டோ அல்லது பறவை காவடி அழகு காவடி அப்படின்ட்டுலாம் எடுத்துட்டு வர போறாங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல முருகனுக்கு மாநாடு நடத்தணும்? ஏன்னா ஏற்கனவே இவங்க மசூதியை இடித்து அயோத்தியில ராமருக்கு கோவில் கட்டி, அதான்ப்பா ராமர் பர்த் இடம், ராமர் ஜனித்த அவதார பூமியில கோவில் கட்ட வேணாமான்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவுல கோவில் கட்டிய அந்த அயோத்தி தொகுதியிலேயே பாஜக மண்ணை கவிச்சு திரும்பவும் அதே கான்செப்டோட இங்க தமிழ்நாட்டுல அப்பனா முருகன் எடுத்துக்குவோம், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலேயே ஒட்டி கோவிலை ஒட்டி இருக்கிற அந்த மலையை இப்ப அது எங்களுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. அயோத்தியில மசூதி எப்படி எங்களுக்கானதுன்னு சொன்னாங்களோ அதே போல அங்கே சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லப்படுகிற இஸ்லாமியர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற இடம் இப்ப அது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த முருக மாநாடுடைய நோக்கமா இருக்கு. ஆனா ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக அங்க இஸ்லாமியர் மலையில வழிபடுறதும் இங்கே திருப்பரங்குன்றம் கீழே முருகனுக்கு வேல் வழிபாடு முருகனுக்கு பூஜைகள்லாம் செய்துட்டு இருக்கிறதுன்றது எந்த சிக்கல் செய்கூலி சேதாரம் சண்டை சச்சரவுகள் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வைத்து ஓட்டு அரசியலாக பார்க்கிறாங்க, ஓட்டு வாங்குவதற்கான ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க, தென் மாவட்டத்தினுடைய ஓட்டு வங்கியாக இதை பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் மாதம் கார்த்திகை நட்சத்திர நாள்ல 3 வேளையும் விரதம் இருந்து வெறும் பாலும் பழமும் சாப்பிட்டு இருக்கிற பக்தர்கள், ஷஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிற பக்தர்கள், வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்க பிரதட்சணம் செய்து வேண்டி வல்லக்கோட்டை முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிற பக்தர்கள், வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல வஜ்ராயுத தீர்த்த குளத்துல நீராடிட்டு முருகப்பெருமானை தரிசிக்கிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்கிட்டு வேண்டிட்டு இருக்கிற பக்தர்கள், சுவாமி மலையில அந்த சுவாமிநாதனுடைய அழகை கண்டு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனே அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிற அந்த சுவாமி மலையை போய் வேண்டிட்டு இருக்கிற முருக பக்தர்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலோரத்தில் குடிகொண்டிருக்கிற முருகன் குடிகொண்டிருக்கிற கோவில் இது மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகன் கோவிலை குரு பரிகார ஸ்தலம்னு சொல்லப்படுகிற அந்த கோவிலுக்கு போய் செந்திலாண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிற பக்தர்கள், திருத்தணியில படிகளுக்கே பூஜை செய்யப்படும். ஒவ்வொரு மார்கழி மாசத்திலையும் அநேகமாக டிசம்பர் 31ஆம் தேதியில திருத்தணி திருக்கோவில்ல படிபூஜை அப்படிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ். அப்பேற்பட்ட படிபூஜையை தரிசிப்பதற்கு அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அப்படி திருத்தணிகை வேலனை தரிசிக்கிற பக்தர்கள், அப்புறம் குன்று இருக்கும் இடத்துலலாம் எங்கெல்லாமோ குமரன் இருக்கிறாரே, குன்றக்குடி உள்பட எத்தனையோ கோவில்கள்ல அங்கெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிற முருக பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த முருக மாநாட்டுக்கு போவாங்களா? நான் முருக பக்தர் தான், நம்ம வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் வைத்து நான் வாரம் அடிக்கடி எனக்கு தோணும் போதெல்லாம் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சுவாமி மலையில தான் கல்யாணம் நடந்துச்சு. பழனி பாத யாத்திரைக்கு நான் 16 வருடங்கள் போயிருக்கேன். என்னுடைய பையனுக்கு முடி இறக்குனதே பல கோவில்களில் திருப்பரங்குன்றம் கோவிலும் ஒன்று. கல்யாணமாகி நானும் என்னுடைய மனைவி கிருத்தியாவும் திருநெல்வேலிக்கு குடி வந்த உடனே போன முதல் கோவில் திருச்செந்தூர் கோவில் தான். அதே போல வாரம் கடந்த 3 வருடங்களாக நானும் என்னுடைய மனைவியும் வாரம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போய் அங்க குளத்துல குளிச்சுட்டு அங்க பூஜை பண்றத வழக்கமாவே வச்சிருக்கோம். ஆனா இப்ப 22ஆம் தேதி அந்த முருகன் மாநாட்டுக்கு நான் போவேனா அப்படின்னா இல்ல. அப்படின்னா நான் நாத்திகனா? கிடையாது. நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவனா? கிடையாது. ஆனா நான் முருகன் கும்பிடாதவனா? அதுவும் கிடையாது. ஏன்? நான் ஒரு முருக பக்தன். முருக பக்தனா இருக்கிறவங்க, தாடி வச்சவங்க எல்லாம் தாகூர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்றது போல முருக பக்தர்கள் எல்லாமே அந்த முருகன் மாநாட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு பாஜக இங்க ஒரு கணக்கு போட்டிருக்கு. அந்த கணக்கு 4 நாளும் 7.5 அப்படின்னு வந்து உரியுது. அந்த கணக்கு 4 நாளுன்னா 8 தானே. ஆனா பாஜக போட்டு இருக்கிற கணக்கு தப்பு கணக்கு. அதனால 4 நாளும் 7.5 தான் அப்படின்னு சொல்லி ஒரு 7.5ஐ கூட்டுவதற்காகவே இந்த தேர்தல் உத்தியாக இந்த முருகப்பெருமானை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும்.
அதுலேயும் குறிப்பாக ஜாதி மத அதாவது மேல் கிளாஸ் அப்பர் கிளாஸ் அந்த கிளாஸ் ஞானசம்பந்தர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மேல் ஜாதிக்கார அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் கும்பிடுறதுக்கு உண்டான தெய்வமாக பெருமாள் இருப்பார். பெருமாளை மேல் ஜாதிக்காரங்க கும்பிடுவாங்க. அப்புறம் சிவன் கோவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ண போவாங்க. ஆனா இங்க அடிமட்டமாக இருக்கிற பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிற பக்தர்களுக்கு மனசுக்கு நெருக்கமான கடவுள் யாரு அப்படின்னா முருகன் தான். ஆனா அந்த யாமிருக்க பயமேன் அப்படின்னு முருகன் இப்பவும் அந்த மக்களுக்கு பயமில்லாம வாழ்றதுக்கு உறுதுணையா இருக்காரு. குறிப்பாக சிறுபான்மையினர் மக்களுக்கு. அப்பேற்பட்ட மக்களை அசைத்து பார்க்கிற விதமாக அந்த இப்பெல்லாம் இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தங்க நின்று சாமி ஆடுனா கூட நமக்கு அது சாமி ஆடுறதுக்கு உண்டான பயம் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப நம்ம இருக்கிறது இல்லை. இன்னைக்கு சாமி ஆடுகிறவர்களே குறைஞ்சு போயிட்டாங்க. அப்படித்தான், ஏன்னா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால சாமி ஆடுறதுக்கு உண்டான நேரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சு வைரல் ஆக்கிடுவாங்கடா, நம்மளை தோலை உரிச்சு போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடுறதே இப்ப குறைஞ்சிட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முருகன் மாநாடு எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விடை நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் கடவுளாக இருக்கிற முருகப்பெருமானுடைய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நிச்சயமா தெரியும். அதனால முருகனும் கைவிட மாட்டான், அந்த வேலும் கைவிடாது. தப்பா ஏதாவது பொய் சொன்னாக்கா நம்ம அப்பா அம்மாலாம், எங்க அப்பா அம்மா உட்பட எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது, ராத்திரி உம்மாச்சி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லி. இப்படி தப்பு தப்பா ஆட்டம் போட்டு விளையாட்டு காமிச்சிங்கன்னா, அதுவும் குறிப்பா பக்தியில விளையாட்டு காமிச்சா உம்மாச்சி கண்ணை குத்தும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.